வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் அச்சு ஊடகங்களில் வந்த செய்திகளை விமர்சனிப்பதற்காக, அதனை திறனாய்வு செய்வதற்காக எழுத்தாளர் ஆழி செந்தில்நாதன் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். மற்றும் பாஜகவை சேர்ந்த ராமசுப்ரமணியன் அவர்களும் அவர் தரப்பு வாதங்களை எடுத்து வைக்க வந்திருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய முதல் பார்வை செல்ல இருக்கிறது. சார் வணக்கம். வணக்கம். சார், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம். நேற்று சட்டசபையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம், எல்லா கட்சிகளுமே பாராட்டுகிற வகையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. இதுவரை மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு அறிவித்துக்கிட்டு இருந்ததை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்றே அறிவிக்க வேண்டும். ஏன்னா தமிழ்நாடு உள்ளடக்கிய ஒரு விஷயம்தான் அது. சென்னைக்கு மட்டும் பொருந்தக்கூடியது, சென்னைங்கிற பேரை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. இந்த தீர்மானம் பற்றியும் இதற்கான போராட்டங்களை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த நியூஸ் 18 முதல் முறையாக பங்கு பெறும் வாய்ப்பை தந்ததற்காக உங்களுக்கும் உங்கள் நிறுவனத்தை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. பார்க்கின்ற அந்த நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரிஜினலாக இந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட், மெட்ராஸ் அப்படிங்கிறது சென்னை என்று மாற்ற வேண்டும் தான் முதல்ல ஒரு ரிக்வெஸ்ட் இருந்தது. அதை மத்திய அரசு ஒத்துக்கொண்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பெயரை, ஏன்னா மெட்ராஸுங்கிறது வர்ச்சுவலாக இப்போ கிடையாது, சென்னைங்கிறது தான் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இது சரியான ஒரு முடிவு இவங்க சொன்னது தான் அவங்க மாற்றிக்கொண்டார்கள். இப்போ நேற்று தமிழக சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்களே முன்மொழிந்து அதை எல்லாருமே ஏற்றுக்கொண்டு யுனானிமஸ்லி எல்லா கட்சிகளுமே அதை ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். தமிழகம் என்பது அது சாதாரணமாக சொல்கிறது என்னென்னா, மெட்ராஸ் அப்படின்னா மெட்ராஸ் தானா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு இன்னொரு மதுரையில் ஒன்று இருக்குது, அதுவும் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைகோர்ட், தட் இஸ் ஆல்சோ ஹைகோர்ட். ஆகவே இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறதுங்கிறது தவறு இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். இதை இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. அது மத்திய அரசிட்ட மாநில அரசு கேட்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை போட்டு இப்படி செய்யலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கின்றார்கள். இதை கவனமாக பரிசீலனை செய்து மத்திய அரசும் இதற்கு தகுந்த முடிவெடுப்பார்கள். ஐ திங்க் தே வில் அப்ரிஷியேட் தி சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் த அசம்பிளி அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். செந்தில்நாதன் சார், உங்கள்கிட்ட பதிவு செய்கிறது என்னென்னா, இந்த தமிழ்நாடுங்கிற பெயர் மாற்றத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றது தெரியும். அதாவது இந்தியா முழுவதும் ஒரு மாகாணங்கள் மொழி வழி மாநிலமாகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. 50களிலிருந்தே ஆரம்பித்து ஆந்திராவில் முதல் நடைபெற்ற, அப்புறம் 56க்கு பிறகு இந்தியா முழுவதுமே அப்படி நடைபெற்றது. இருந்தாலுமே மொழி வழி மாநிலம் பிரிந்ததற்கு அப்புறமும் இதற்கு பேர் ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம் என்பது போல், அந்த ஆந்திரா ஒரிசா எல்லாம் பிரிந்ததுக்கு அப்புறமே இது சென்னை மாகாணம் என்றே அழைக்கப்பட்டு, அதற்கு சங்கநிலைங்க போராடி உண்ணாநிலை இருந்து உயிர் நீத்து, அதுக்கு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அண்ணா அவர்களால் மொழியப்பட்டது. அந்த வரலாறுலாம் நீங்க அடிக்கடி பேசுற எழுதுற விஷயங்கள் தான். ஏன் இந்த மொழி அடிப்படையில் ஒரு பெயர் அமைவதற்கும் நீதிமன்றம் நம்முடைய மாநிலத்தின் பெயரில் அமைவதற்குமே ஒரு பெரிய போராட்டமும் இவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டதா ஏன் இப்படி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நெடிய போராட்டம் நடந்ததுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று நம்ம நிறைய பேருக்கு இந்த சிக்கல் புரிதல்லே நிறைய சிக்கல் இருக்கு. மெட்ராஸ் அப்படிங்கிறது மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய தொடர்ச்சி. மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை மாகாணம்னு தமிழில் சொல்கிறோம், இங்கிலீஷில் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்கிறாங்க. கல்கட்டா பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி, இந்த மூணுனுடைய பேரில் இந்த 3 நீதிமன்றங்களும் இருக்குது. அதன் பிறகு இதை மாநிலங்களாக பிரிஞ்ச போது அது மகாராஷ்டிரா நீதிமன்றம் என்னும், அது மேற்கு வங்க நீதிமன்றமாகவும், இது தமிழ்நாடு நீதிமன்றமாகவும் அப்பொழுதே மாற்றப்பட்டிருக்கும். இதுதான் நியாயமானது. பிரசிடென்சின்ற இதெல்லாம், ப்ராவின்ஸ் அப்படிங்கிறதுலாம் போய் ஸ்டேட் வந்த பிறகு, இந்த ப்ராவின்ஸ் போய் ஸ்டேட் வர்றதுங்கிறது வெறும் பேர் மாற்றம் கிடையாது. அது கான்ஸ்டியூஷனலாகவே அடிப்படையிலே வித்தியாசம். ப்ராவின்ஸ் அப்படிங்கிறது வெறும் ஒரு நிர்வாக வசதிக்கான புவிப்பரப்பு தான் ப்ராவின்ஸ். ஆனால் ஸ்டேட்டுங்கிறது ஆக்சுவலி ஸ்டேட், அரசு. மாகாணத்துக்கும் மாநிலத்துக்கும் பேர் மட்டும் வேறுபாடு இல்லை, அடிப்படையே வித்தியாசமானது. மாகாணங்கிறது ஒரு ஜியோகிராஃபிக்கல் யூனிட், ஸ்டேட்டுங்கிறது பொலிட்டிக்கல் யூனிட். இந்தியாங்கிறது அடிப்படையில் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லும் போதே ரெண்டுத்துக்குமே அது இப்போ அந்த டிபேட்லாம் நடந்திருக்கு. இந்த மாநில சுயாட்சின்ற நூலில் முரசொலி மாறன் மிக விரிவாக அதை எழுதியிருப்பார். அந்த மாற்றத்துக்கு வந்த பிறகு கூட ஸ்டேட்டை ப்ராவின்ஸாகவே நடத்துகிறாங்கன்னு அவர் குற்றம் சாட்டியிருப்பார். இந்த ஸ்டேட்டுக்கு ஒரு பேர் தமிழ்நாடு பெயர் மாற்ற வரலாறு நீ சொல்கிற மாதிரி ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதாக இருந்தது.
என்னன்னா தமிழ்நாட்டுடைய இந்த அடிப்படையான உரிமை தமிழக அரசுகிட்ட இல்லைங்கிறது தான் பிரச்சனை. நான் என்னுடைய மாநிலத்துக்கு இந்த பேர் வைக்கிறேன், என் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இந்த பேர் வைக்கிறேங்கிறதையும் இவங்க அங்கே போய் தான் போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு 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 உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம், அது இல்லை. ரெண்டாவது, இங்கே மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அப்படின்னு இருக்கிறது, சென்னை உயர்நீதிமன்றம் அப்படின்னு தமிழ்லையும் சொல்லணும் ஆங்கிலத்துலேயும் சொல்லணும்னு சொல்லும்போதே இந்த கோரிக்கை ரொம்ப நாளாக இங்கே வச்சவங்களும் கூட மெட்ராஸ் அப்படிங்கிறத வெறும் நகரமாக பார்த்தாங்க. அப்போ மெட்ராஸுங்கிற ஊரோட பேர் சென்னைன்னு மாறின பிறகு மெட்ராஸுங்கிற உயர்நீதிமன்றம் அல்லது மெட்ராஸ் யூனிவர்சிட்டிங்கிறதும் சென்னை பல்கலைக்கழகம் சென்னை உயர்நீதிமன்றம் மாறணும், இதானே நியாயம்னு எல்லாரும் பேசுகிறோம். ஆனால் மெட்ராஸுங்கிறது அன்றைக்கும் ஊர் கிடையாது, இன்றைக்கும் ஊர் கிடையாது. மெட்ராஸுங்கிற ஊர் இருந்தது, பிரசிடென்சிக்கான பேர் தான் மெட்ராஸ். சென்னை ப்ராவின்ஸ், மதுரை கோவை உள்ளடக்கியதா மாகாணம். அப்போது நீங்கள் மெட்ராஸை வந்து பல்கலைக்கழகத்துக்கோ உயர்நீதிமன்றத்துக்கோ மாற்றும் போது மெட்ராஸுங்கிறத சென்னையின் மொழிபெயர்க்க இருக்கக்கூடாது, மெட்ராஸுங்கிறது தமிழ்நாடு தான் சொல்லணும். இந்த புரிதல் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஏன் வந்து இது சென்னை உயர்நீதிமன்றம்னு ஆங்கிலத்தில் எழுதக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அவங்க வந்து இதுக்கு என்ன காரணம்னா அந்த தலைமுறை இடைவெளி தான். அவங்க வந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸ்னு ஒன்றே தெரியலன்றதுனால மெட்ராஸ்னா சென்னை தானே அப்படின்னு பார்க்குறாங்க. நேற்று கூட முதலமைச்சர் நீங்க சொன்ன விளக்கத்தை தான் வேற ஒரு உதாரணத்தோட சொன்னார். சார் கூட அதை குறிப்பிட்டார். மதுரையில இப்போ ஒரு கோர்ட் இருக்கு, அது சென்னையினுடைய கிளைன்னு சொல்றாங்க. மதுரையில வந்ததுக்கு அப்புறம் சென்னை கிளைன்னு சொல்றாங்க. கர்நாடகாவில் இருக்கிறது பெங்களூரு உயர்நீதிமன்றம் கிடையாது, கர்நாடக உயர்நீதிமன்றம் தான். அப்போ கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் கிளையை அவங்க மைசூரில் வைக்கலாம், தார்வாரில் வைக்கலாம். அதே போலவே தமிழ்நாடு உயர்மன்றத்தின் கிளையை வந்து நம்ம கோவை, மதுரை, நெல்லைன்னு 3 இடத்துக்கும் நாளை பிரித்து வைக்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளையை பிரித்து வைக்கிறதுங்கிறது வந்து அர்த்தமில்லாத விஷயம். அதனால் இந்த தீர்மானம் முக்கியமானது. என்னுடைய வருத்தமே என்னென்னா, இந்த அடிப்படையான விஷயங்களெல்லாம் நன்கு தெரிந்த திராவிட கட்சிகள் ஆளும் இந்த நாட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை மாற்றுறதுக்கு 50-60 வருஷம் தேவைப்படுது. அதுதான் ரொம்ப ஒரு வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருக்கிற விஷயமா நான் பார்க்குறேன். அதை வரவேற்க தகுந்த விஷயம் உடனடியாக. இப்போ முதலமைச்சருடைய இந்த தீர்மானம் நடுவண் அரசை வலியுறுத்தி ரெண்டாவது பாயிண்ட் சொல்லிடுறேன். நம்முடைய நோக்கம் இது மட்டுமே கிடையாது. இங்கே இருக்கிற மிகப்பெரிய போராட்டமே இந்த வரப்போகிற தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்திலேயாவது தமிழ் அலுவல் மொழியாக இருக்குமாங்கிற கேள்வி தான். பேரை மாற்றினா போதாது. தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிற மாதிரி தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்தில் ஆங்கிலத்தை அறவே போகணும்னு யாருமே வாதிடல. ஆங்கிலத்தோடு சேர்ந்து தமிழும் ஒரு வழக்காடு மொழியாக இருக்கணுன்ற போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்துக்கும் அரசியல் சாசன ரீதியாக ஒரு ஜனாதிபதியினுடைய கையெழுத்தே உடன்பாடே போதுன்ற அளவில் தான் எளிமையான ஒரு விஷயமா இருக்குது. அதிமுக திமுக அரசுகள் மீண்டும் மீண்டும் அதுக்கு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, நம்முடைய வழக்கறிஞர்களை போராடிட்டு இருக்கிறாங்க. எனவே அதோடு வரும்போது தான் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சென்னை தமிழ்நாடு உயர்நீதிமன்றமாக ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லா கட்சியும் ஆதரவாக தான் இருக்குது. யாருமே ப்ரெஷர் பண்ணுறதில்ல, கடமையை மட்டும் செஞ்சுட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். நான் வந்து தீர்மானம் போட்டுட்டேன், அதன் பிறகு எதுவும் கிடையாது. ஒரு கலோனியல் பீரியடில் இருக்கக்கூடிய பேரம் மாற்றும் போது ஒரு கலோனியல் பீரியடை சேர்ந்த ஒரு மொழிக் கொள்கையை நாம் மாற்றணும். ஒரு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஹிந்தி பேச முடியும், ஹிந்தி வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் ஒரு வழக்காடு மொழியாக வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன இவங்க தீர்மானம் போடுவாங்க அப்புறம் மறந்துடுவாங்க, இது அவங்களுக்கு ப்ரையாரிட்டியாக இருக்காது. சில சட்ட நிபுணர்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வழக்கறிஞர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கலைச்சொற்கள் இருக்குல்ல, அந்த சட்ட கலைச்சொற்கள், அந்த நுணுக்கங்கள், இதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல வந்து நம்ம மாற்றுவதற்கே ரொம்ப நேரம் எடுக்கும். எல்லாம் வந்து சார்ஜாப், இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் இருக்கிற அளவுக்கு சட்ட நூல்கள் இன்னும் வரல. அதெல்லாம் நீங்க ஆயத்தப்படுத்தி தான் செய்யணும். நீங்கள் ஒரு சூழல் உருவானா அதுக்கு உரிய எல்லாமே வந்துடும். ஏற்கனவே சட்ட நூல்கள் தமிழில் இருக்குது, அப்படி மொழிபெயர்க்கணும்னு நினச்சா அது ஒரு கமிட்டி போடுங்க, போட்டு 2 வருஷத்தில் எங்க நேற்று வந்து கணிப்பொறி சொற்கொள்கள்லாம் இவ்வளோ பெரிய அகராதி தமிழில் வருது. சட்ட சொற்கள் எவ்வளோ காலமாக இந்த நாட்டில் இருக்குது, அதை கொண்டு வர முடியாதா? நிபுணர்கள் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப தவறான ஆர்கியூமெண்ட். அதாவது வந்து அங்கே ஆங்கிலம் இருப்பதை யாரும் எதிர்க்கலை, ஆங்கிலம் தேவை. இந்தியா தமிழை வந்து ஒரு கூடுதலாக வந்து வழக்காடு மொழியாக, முழுக்க நீதிமன்ற மொழி கூட சொல்ல வழக்காடு மொழியாக கொண்டு வரணும். அங்கே வந்து வேற ஒரு நீதிபதி தமிழ் தெரியாத ஒருத்தர் இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் தமிழ் பேசணும்னு சொல்லி யாரும் அடம் பிடிக்கல. தமிழ் தெரிஞ்ச நீதிபதி கிட்ட தமிழ் பேச முடிய மாட்டேங்குது, அல்லது வழக்கை வந்து முன்வைக்க முடிய மாட்டேங்குது. அல்லது குற்றவாளியோ அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து அங்கே தன்னுடைய வழக்கு சம்மந்தமாக என்ன நடக்குதுங்கிறது அவன் மொழியில் அவன் தெரிஞ்சுக்க முடியும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு உரிமைக்கு, அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உரிமை தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு கிடையாது, ஆந்திராவில் தெலுங்கு கிடையாது, கர்நாடகா, அதான் சொல்ல வரேன், கர்நாடகா அது கிடையாது. எல்லா மாநிலங்களையும் இந்த போராட்டம் நடக்குது, எல்லா மாநிலங்களிலும் இது நடக்குது. ஆக இந்த ஒரு உள்ளர்த்தத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த பிரச்சனையை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். வெறுமனே ஒரு பெயர் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, மனமாற்றமாக. பெயர் மாற்றம்ங்கிறது தமிழக முதலமைச்சர் வச்சிருக்காங்க, அந்த கோரிக்கைக்கு நடுவண் அரசு ஏற்பாதான் இருக்குங்கிற உங்க நம்பிக்கையை தெரிவிச்சிங்க.
சார் வந்து இன்னொரு கூடுதலான ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு. தமிழ்ல வழக்காடு மொழி ஆக்கணும். தமிழ்நாடு மட்டுமல்ல, எல்லா மாநில மொழிகளுக்கும் அந்தந்த மாநில மொழி வழக்காடு மொழியா இருக்கிறது தான் ஒரு மனித உரிமையான செயல்ங்கிற மாதிரியான விஷயத்தை பதிவு செய்றாரு. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு இதை பொறுத்த வரைக்கும் தருண் விஜய் எங்களுடைய பிஜேபி எம்பி அவர் இதை பற்றி எடுத்து சொல்லியிருக்கின்றார். ஆகவே இது தமிழ் வந்து இல்ல பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடுங்கிறது தான் இதுல அதுதான் சொல்கிறேன். இப்போ ஒரு முக்கியமான எம்பி பேசுகின்றார் என்றால் அதனுடைய பொருளை நாம் புரிஞ்சுக்கணும். அதாவது அது வி வில் பி ரிசப்டிவ் டு நியூ சேஞ்சஸ் ஐடியாஸுங்கிறது தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறார் திரு தருண் விஜய் அவர்கள். அவர் சொல்லும்பொழுது அந்த தமிழ் வந்து ஹைகோர்ட்டில் பேசுவதற்கும் அதே வழக்காடுவதற்கும் வழிமுறை செய்ய வேண்டும் அப்படின்னு அவரே கூட சொல்லியிருக்காரு. இது வந்து மற்றவங்க இவன் நண்பர் சொல்வது போல் கரெக்ட், எல்லாரும் பேசுகிறாங்க, அதை அப்படியே விட்டுடுறாங்க, இந்த ஃபாலோ அப் இல்லை. அதுதான் முக்கியமான காரணம். இல்ல பாரதிய ஜனதாவுக்கு அந்தந்த மாநில மொழிகளில் பிராந்திய மொழிகளில் வழக்காட வேண்டும்ங்கிறது தான் நோக்கம். அது அப்படி ஏன்னா நான் வந்து திரு தருண் விஜய் பேசும்பொழுது திருப்பி அதை வந்து ரொம்ப வலியுறுத்தி தான் சொல்லி கொண்டிருக்காரு. இதில் வந்து நண்பர் சொன்னது போல் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அதாவது எல்லாரும் போய் நீங்கள் தமிழில் தான் பேசணுங்கிற யாரையும் கம்பல் பண்ண முடியாது. லாயர்ஸாக இருந்தால் அவங்க வந்து தமிழில் தான் பேசணும். இதே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு இந்த வழக்கறிஞர்கள் பிரச்சனை ஒன்று வந்தபோது அங்கே ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸே தமிழில் தான் பேசணும். அது லைவாக நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணீங்க. தமிழில் வழக்காடியதால் உன் வழக்கை எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிற அது இருக்கு. அது நான் அது இல்லைன்னு சொல்ல, நான் சொல்றது நீங்க தமிழ்ல வழக்காடி இருக்கீங்க அப்படின்னு இல்லை. அது மாதிரி ரிஜெக்ஷன் நான் சொல்றது என்னன்னா, இந்த வழக்கறிஞர்களுடைய பிரச்சனை வரும்பொழுது கேள்விகள்லாம் தமிழில் கேட்கப்பட்டன, பதில்கள்லாம் கூட தமிழ்லேயே சொல்லப்பட்டன. இது உயர்நீதிமன்றத்தில். ஆமா, உயர்நீதிமன்றத்தில் நோ அது லாயர்ஸ் ப்ராப்ளம் ஒன்று இருந்தபோது அந்த டிவி சர்க்யூட் மூலமாக தான் பேசணும். அங்கே உள்ளே போய் எல்லாரும் நிற்கக்கூடாதுங்கிற ஒரு பிரச்சனை வந்த சமயத்தில் தமிழ்லேயே ஹைகோர்ட்டில் ஜட்ஜஸ் பேசினாங்க. அது தமிழ்லேயே இந்த மாதிரி விதிவிலக்கு இல்லை, அது ஒரு இயல்பா ஆகணும். அதுதான் சார், அது வந்து சட்டபூர்வமா அதை கொடுத்துடலாம். அதாவது இது வந்து ஒரு நிச்சயமான நண்பர் சொல்ல ஒரு ப்ரெஷர் வரணும். அவர் சொல்ற போல வெறும்னா வந்து ஒரு இன்னைக்கு நம்ம ஏதோ கூடி பேசணும் அதோட நிறுத்திவிட்டோங்கிறது இல்லாமல் இதை ஃபாலோ அப் எடுத்துக்கணும். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது திரு தருண் விஜய் அவர்கள் இதை பற்றி உத்தரகாண்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் இதை பேசுவது என்பது ரொம்ப ஒரு கூடுதல் மகிழ்ச்சியான விஷயம். நம்ம தமிழ்நாடு பாரதிய ஜனதா இப்படி ஒரு கோரிக்கையை அழுத்தம் கொடுக்குமா? நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த தலைவர்கள் இலகணேசன் அவர்கள், நமது தமிழிசை அவர்கள், இவர்கள்லாம் அந்த அழுத்தத்தை நடுவண் மோடி அவர்களிடம் பேசுவாங்க. இலகணேசனை பொறுத்த வரைக்கும் எனக்கு நன்றாகவே தெரியும். அவர் வந்து தமிழுக்கு அவருக்கு கொடுக்குற முக்கியத்துவம். இந்த கோரிக்கையை கேட்குறேன், இந்த கோரிக்கை அவர்கிட்ட நீங்க அனுப்புறது அவங்களும் எடுத்து செய்வார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். டாக்டர் தமிழிசையோ அல்லது இலகணேசன் போன்றவர்களோ இதற்கு எதிர்ப்பாக முட்டுக்கட்டையாகலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க. ஆமா, அதனால அதெல்லாம் அப்படி ஒரு கோரிக்கை தருவாங்களா? திராவிட கட்சியின் மீது அதே அவர் அழகா பேசினார் சார். அதாவது அவங்க டெசிஷன் எடுக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்றதே இல்லைன்னு அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடம் அண்ணா திராவிடம் இப்படின்னு இருந்தா கூட அவங்க ஏதாவது அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா அது என்ன ஒரு அன்னைக்கு ஒரு பேசுறது இல்ல. ஆனா ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துல இப்போதைக்கு பாஜக அழுத்த அது வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அதை பத்தி மத்திய அரசு அதை நல்ல தருண் விஜய் உட்பட இதுக்கு முயற்சி செய்வதை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை முடியாதுன்னு யாரும் வாய்த்தாருன்னு சொல்ல மாட்டாங்க. தமிழுக்கு ஒரு உரிமை வேணும்னு கேட்டால், இல்லை மொழி உரிமை வேணும்னு கேட்டால் அதெல்லாம் தப்புங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே நல்ல விஷயந்தான், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பேசுவாங்க. விஷயம் என்னென்னா ஒரு நடவடிக்கை எடுத்து நீங்கள் முடிக்கணும். ஒரு சில விஷயங்களில் வலுக்கட்டாயமாக இறங்கி போராடி அதை செஞ்சு காட்டக்கூடிய துணி ஒரு அரசாங்கத்துக்கு இருக்குது இல்லை, சில சட்டங்களை நிறைவேற்றுறதுல, சில திட்டங்களை போடுறதுல. அதுபோல் இது ஏன் வரமாட்டேங்குது? இது ஏன் வந்து முக்கியமானதாக தோண மாட்டேங்குது? இதுதான் விஷயம். தருண் விஜய் வந்து அவருடைய கருத்துக்களை நான் பாராட்டுறேன். எனக்கு அது வந்து ஒரு தமிழ் குறித்து அவருக்கு வழக்கத்தை விட ஒரு வட இந்தியருக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை விட அவர் கூடுதலாக தமிழ் மீது பற்றோடும் ஒரு ஆர்வத்தோடும் செயல்படுறாரு. அவர் வந்து நாடாளுமன்றத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து நல்ல விஷயந்தான். என்னுடைய கருத்து ஒரு தனிப்பட்ட நபருடைய கருத்து தான். அது இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, நீதித்துறைன்னு ஒரு துறை இருக்குது. அந்த நீதித்துறை இதை தடுக்குது. அந்த நீதித்துறையில் வந்து ஏன் வந்து அதை தடுக்கிறாங்க? ஏன் வந்து இது வந்து சட்டமாக, அதாவது அரசியல் சாசனம் கொடுத்த ஒரு உரிமையை கூட நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்குது. அதுக்கு நீதித்துறையே துணை போகுதுன்னு அதுக்கு எங்கே போகிறது? அதுதான் ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு பக்கம் இங்கே போதுமான அளவுக்கு அழுத்தம் கொடுக்கல சொல்கிற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்கிறது, அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டிய நீதித்துறையே சுப்ரீம் கோர்ட்டே
அந்த பாதுகாப்பை வந்து வழங்காமல் எதிராக இருக்கிற அவலத்தையும் அதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் துணை போகிறது தான் நம்ம மத்திய அரசு துணை போறது மத்திய அரசு நான் சொல்றது காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் பொதுவா சொல்றேன். இதுல வந்து இந்தியாங்கிற கட்சியா அமைப்பே நீங்க விமர்சிக்கிறார் பார்க்காதீங்க. அவர். கட்சி இது தமிழ்நாட்டின் குரல் மட்டும் இல்ல. மமதா பானர்ஜி பேசியிருக்கிறார், பஞ்சாப்ல பேசுறாங்க, மகாராஷ்டிராவில் பாஜக அரசே பேசியிருக்கு. தமிழ்நாட்டின் குரல் மட்டும் கிடையாது, கர்நாடகாவில் பேசுறாங்க. எல்லா மாநிலங்களிலும் இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய எலைட் வக்கீல்கள் மட்டும் கோலோச்ச காலகட்டத்துக்கு பிறகு சிறு நகரங்கள்லேருந்து வந்த வழக்கறிஞர்கள் நிரம்பின பிறகு இது எல்லா மாநிலத்தின் கோரிக்கையாகவும் இருக்குது. எந்தெந்த மாநிலத்தில் வந்து பிரான்ச் வேணும்னு கேட்குறாங்களோ, அதாவது உயர்நீதிமன்றத்துக்கு கிளைகள் வேணும்னு கேட்குறாங்களோ அங்கே இந்த குரல் இருக்குது. விஷயம் என்னன்னா, இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழி உரிமை மொழியாளர்கள் குரல் தான். இது வந்து தமிழ்நாட்டோட குரல் மட்டும் கிடையாது. குறைந்தபட்சம் 5 மாநிலங்களில் நான் நேரடியாக அதை பார்த்துருக்கேன். இன்னும் பல இடங்களில் வந்து இருக்கலாம். இது ஒரு அப்படி பார்த்தா இது ஒரு தேசிய பிரச்சனையாக தான் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கக்கூடிய தேவையும் ஒரு அவசியம் இருக்கும்போது அதை பார்க்காம வந்து இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமானது நினைக்கிறேன். இந்த தமிழக சட்டசபையினுடைய இந்த தீர்மானத்தை முழுமையாக வரவேற்கிற அதே நேரத்தில் இது பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, ஒரு மாநிலம் மக்கள் சார்ந்த விஷயமாகவும் நம்ம பார்க்கலாம். இல்லை, அதாவது அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு கேஸை ஒருத்தர் வந்து வாதாடுறார். அவரே போய் வாதாடும் பொழுது அவருக்கு தமிழ் தவிர வேற ஒன்றும் தெரியாது. பணம் கொடுத்து வக்கீலை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவர்கிட்ட முடியல. அப்படி இருக்கும்போது அவர் அங்க போய் பேச யாருக்காக வாதாடுறவங்களே அவங்களுக்கே இவங்க என்ன சொல்றாங்க, என்ன அது வந்து நியாயமா இருக்காது. ஜஸ்டிஸ் ஷுட் பி கிவன் டு ஆல், எல்லாருக்கும் பொதுதான் அது. அப்படியே அந்த மாதிரி சமயத்தில் இருக்கும்போது இது ஒரு ரொம்ப பெரிய வருத்தமா தானே இருக்கு. தமிழ் தெரியாது, அந்த மாநில மொழிகள் தெரியாதுங்கிற ஒரு அது கரெக்டா அவர் பேசுறாரு. அது எல்லா நீதிபதிக்கும் அப்படி நான் சொல்றேன். ஒரு மாநிலத்திலையும் இருக்கிற மொத்த ஒன்று யோசிச்சு பாருங்களேன். ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தோட மக்கள், அங்கே வழக்குகள் நடக்குது, நீதி கிடைக்கணும், இந்த அடிப்படையில் முடிவு எடுப்பீங்களா? ஒரு போஸ்டிங் இருக்கும், அந்த போஸ்டிங்கில் வந்து ஒருத்தர் வந்து உத்தரப்பிரதேசிலேருந்து போடுவாங்க, அவருக்கு தமிழ் தெரியாது, அதனால தமிழ் ஆட்சி மொழியாக மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இது என்ன மாதிரியான அந்த விஷயத்தில் அதை கணக்கு எடுத்துக்கிறோம். என்னன்னா பைலிங்குலிசம் தான் இந்த நாட்டில் இருக்கு. ஆங்கிலத்தை வந்து தூக்கிட்டு ஒட்டுமொத்தமா தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை, யாரும் சொல்லலை. மக்கள் தரப்புல இருந்து பார்க்கணும், நீதிபதி தரப்புல இருந்து திருப்பி பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணுவார்? அவர் என்ன பண்ண, அவர் உத்தரப்பிரதேசிலே போட்டிருங்க, அவர் வேணான்னு சொல்ல வரல. இல்லை இங்கே வந்தாருன்னா ஆங்கிலம் பேசக்கூடிய தேவை இருக்கிற அந்த வழக்கில் அவர் போடுங்க. சரி, இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு வருது, அப்போ அந்த இடத்துல வந்து இந்த நாடு வந்து இங்கிலீஷ்காரங்களுக்கும் ஹிந்திக்காரங்களுக்கும் மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்ல போறீங்களா? இல்ல அதுல சொல்ல முடியாது. உதாரணம் ஒன்று, பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் எல்லாமே கணக்கில் எடுத்துக்கலாங்க. ஆனா அடிப்படை நீதிக்கு பிறகு தான் பிராக்டிகல் டிஃபிகல்டி. இல்ல ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நினைச்சா மாற்று பண்ண முடியும். அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். பல நாடுகளில் மொழிபெயர்ப்பாளர் உதவியோட நீதிமன்றம் செயல்படுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த அவர் சொல்றத விஷயத்தை நான் வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்றது சொல்றேன். திரு வள்ளிநாயகம் நீதிபதி அவர்கள், அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம கர்நாடகாவிலும் போட்டார். அவர் ஒரு பேசும்போது சொன்னார், நான் கர்நாடகா நீதிபதியாக இருக்கும்போது அவங்க பேசுறது எனக்கு சரியாக, சில பேர் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு சரியாக புரியலைன்னா கூட அவங்க சில சமயத்தில் இந்த கன்னடிகா மொழியில் பேசும்பொழுது நான் பக்கத்தாவில் இருக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு நான் வந்து உறுதிப்படுத்திட்டு சரியான முறையில் நீதி பரிபாலனம் செய்யணுங்கிற மாதிரி நான் ரொம்ப தெளிவாக செய்திருக்கேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த ஜட்ஜஸ், ஆமாம், அது வந்து நான் பாராட்டணும். ஆகவே அது ஒரு மிகப்பெரிய மனம் திறந்து அவர் பேசியது ரொம்ப ரொம்ப வரவேற்பு. அது மாதிரி பண்ணுவாங்க ப்ராக்டிக்கலாக. ஏன்னா ஜஸ்டிஸ் ஷுட் நாட் பி டினைட் டு பீப்புள். அந்த நீதிங்கிறது அவங்களுக்கு கிடைக்காத மொழியின் காரணமாக எல்லா ஸ்டேட்லையும் இருக்கக்கூடிய ஒரு எலைட் வக்கீல்கள் இதை தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. இதான் விஷயம். இதில் அவங்களுடைய பிஸ்னஸ் போயிடக்கூடாது. இதை தொடர்ந்து இதுதான் அது கிட்டத்தட்ட அது ஆல்மோஸ்ட் ரைட் சார். அது அவங்கள்ட்ட ஒரு சில இங்கே உண்டியில சார் சுப்ரீம் கோர்ட்லையும் எல்லா இடங்களையும் கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு உயர்நீதிமன்றம்ங்கிற பெயர் மாற்றத்தோடு தமிழில் வழக்காடு மொழிங்கிற அந்த உரிமையும் வந்தாதான் இது உண்மையிலே மக்களுக்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருக்கீங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி மசோதா ரொம்ப நாட்களாக பேசப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் அரசு சில திருத்தங்களை கேட்டிருக்கு. நடுவண் அரசு இப்போ அதுக்கு ஒத்துக்கிட்டு நாங்கள் பாஜக வந்து நாங்கள் செய்கிறோம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி இப்போ தமிழ்நாடு மாதிரி உற்பத்தி அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் இந்த சீரான வரி, இந்தியா முழுவதும் சீரான வரி அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் பாதிக்கும் அப்படின்னு பல்வேறு குரல் வருது. இந்த மாநிலங்களுடைய இறையாண்மை பாதிக்காம அவர்களுக்கு பொருளாதார நட்டம் ஏற்படாத அளவில் இந்த மசோதா நிறைவேற்றப்படுமா? எஸ். இது வந்து டெஃபினட்டாக தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அண்டு ரெண்டாவது பாயிண்ட்டு, இதை எதிர்க்கக்கூடிய ஏடிஎம்கேல என்ற முக்கியமான ஒரு எம்எல்ஏ மாஃபா பாண்டியராஜன் ஒரு 2 நாள் முன்னாடி பேசுகிறார். இந்த ஜிஎஸ்டி
இப்போ மாறுதல்கள் உள்ள இந்த ஜிஎஸ்டி வறுமையானால் நமக்கு அடிஷ்னலாக 2000 கோடி வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கின்றார். ஆகவே இப்போ ஏடிஎம்கேனுடைய அப்ரோச் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தே ஹவ் அண்டர்ஸ்டுட் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் ஜிஎஸ்டி. அதில் ஒன்றும் இது இல்லை. ஒரு முக்கியமான பாயிண்ட்டு என்னென்னலாம் அதில் 3 முக்கியமான விஷயங்கள் எல்லாருமே சொன்னாங்க. ஒன்று, இந்த 1% மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் இருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போடாதீங்க, அடிஷ்னலாக போடாதீங்கன்னு அதை விட்டுட்டாங்க மத்திய அரசு. இரண்டாவதாக இந்த ஜிஎஸ்டி பில்லு ஒரு ட்ரைபூனல் அது மாதிரி அது எப்படி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அது ரிசால்வ் பண்ணுறதுக்கு என்ன மெஷினரி அப்படிங்கிறது ஸ்டேட்டும் சென்டரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கவுன்சில் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மூன்றாவது முக்கியமான விஷயம், 5 வருஷத்துக்கு எந்த ஸ்டேட்டுக்கும் எந்த விதமான நஷ்டமுமே ஏற்படாது அப்படிங்கிறது இழப்பீடு தொகை கொடுக்குறது. ஆமாம், அதை ஒத்துருக்காங்க. அதுதான் இப்போ இதெல்லாம் பேசின பிறகு காங்கிரஸோட மற்ற கட்சிகளோட உட்காந்து பேசின பிறகு அடுத்தது இம்மீடியட்டாக நம்ம பிரதமர் அவர்கள் ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு கேபினெட்டில் இந்த டெசிஷன்ஸ்லாம் எடுத்து அதை வேகமாக முடிச்சிட்டாங்க. அப்புறம் அதை தவிர 5 வருஷம் முடியறது, அதற்கு பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 6வது வருஷத்தில் 50% காம்பன்சேஷன், 7வது வருஷம் 20% அப்படிங்கிற மாதிரி 20-25%. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஜிஎஸ்டி பில் வந்ததுன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 1.5-2% ஜிடிபி வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது கணக்கு. ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கு ஆனால் இனிஷியலாக நான் கொஞ்சம் பொருளாதாரமும் தெரிஞ்சவங்கிறதுனால சொல்கிறேன், இனிஷியலாக கொஞ்சம் ஹிக்கப்லாம் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் வரும்பொழுது கொஞ்சம் இருக்கும். ஆனால் இதனால் வரக்கூடிய நன்மை என்று பார்த்தீர்கள் என்றால் மிக அருமையாக இருக்கும் நன்மை இந்த நாட்டுக்கு ஏற்படும். இது எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எந்த கட்சி வணிகர் சங்கங்கள் நேற்று மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இதற்கு எதிராக நடந்திருக்காங்க. இது மாநில இறையாண்மையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து அவங்களுடைய வணிகத்தை பாதிக்கக்கூடிய கூறுகள் நிறையா இருக்குங்கிற விமர்சனத்தை முன் வச்சு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நம்ம முன்னாடி பேசின பிரச்சனையை போல இதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அந்த 2 அம்சத்தை நம்ம பிரித்து போகணும். ஒன்று இந்த ஜிஎஸ்டி பில் சம்மந்தப்பட்டது மட்டுமே ஒரு அம்சம் அதில். இன்னொன்று இந்தியாவில் இந்த வரி விதிப்பு, அப்புறம் மாநில உற்பத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாநிலங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, மத்திய அரசுக்கு என்ன உரிமை இருக்குது, அந்த உரிமை பகிர்வு எப்படி இருக்குதுன்னு சம்மந்தப்பட்டதும் சேர்ந்தது இருக்குது. இப்போது நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முக்கியமான குரல் என்ன, ஜெயலலிதா முன்வச்ச முக்கியமான கேள்வி என்னென்னா, ஒரு உற்பத்தி மாநிலமான தமிழகத்துக்கு இதில் இழப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறது. ஒரு 9,270 கோடி ரூபாய் இழப்பு வரணும் அவங்க சொன்னாங்க. இதை ஒரு டெம்பரவரியாக கூட நிறைய பேர் பார்க்க விரும்பலாம். இல்லை, நாங்கள் முதல் இழப்பீடு கொடுத்துட்றோம், 5 வருஷம் பொறுத்து எல்லாம் சரியாயிடும், 10 வருஷம் பொறுத்து எல்லாம் சரியாயிடும்னு. ஆனால் அது மட்டுமே இதில் பிரச்சனை கிடையாது. இப்போது ஒரு நாடு முழுக்க ஒரு சீரான வரி விதிப்பு வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான கருத்துக்களை நம்ம மறுத்து தான் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அதை யார் நடத்துவது, எப்படி நடத்துவது? இப்போ இந்தியாவில் மாநிலங்களுக்கு இடையிலான வித்தியாசங்கள் இருக்குது உற்பத்தியில், நுகர்வில். இப்போது உற்பத்தியின் இடத்தில் தர வேண்டிய வரியை நீங்கள் நுகர்வின் இடத்தில் தரும்போது அது ஒரு ஜஸ்ட் ஒரு சமப்படுத்துகிற விஷயம் கிடையாது. மேட்டை வெட்டி பள்ளத்தில் போடுற விஷயம் கிடையாது. அது ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைக்கிறதும் இன்னொருத்தன் நுகர்வதன் மூலமாக அந்த மாநில அரசு நான் இங்கே அதிகமாக நுகர்றேன், அதனால் நான் அதிகமாக வரியை எடுத்துக்கிறன்ற விஷயமா மாறும்போது அதில் அடிப்படையில் ஒரு இன்ஜஸ்டிஸ் ஒன்று இருக்குது. உதாரணமாக ஒரு பத்திரிக்கை அவனோட ஆன்லைனில் ஒரு உதாரணம் போட்டு இந்த ஜிஎஸ்டி மசோதா வந்தால் என்ன நடக்கும்னு ஒரு உதாரணமாக ஒரு படம் போடுறாங்க. அதில் என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் 100 ரூபாய்க்கு உருவாகக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன், அதான் அவங்க சொல்லியிருக்கிற உதாரணம். இப்போ பஞ்சாபில் நீங்கள் வாங்கினீங்களா 130 ரூபா ஆகும். இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு நீங்கள் இதையே பஞ்சாபில் வாங்கினீங்களா உங்களுக்கு 118 ரூபா தான் ஆகும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அப்போ அந்த வித்தியாசங்கிறது யாருக்கு கெயினாக இருக்குது, யாருக்கு கெயினாக இல்லை. அப்புறம் பல மாநிலங்கள் ஏற்றத்தாழ்வாக இருக்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஆனால் ஒரு மாநிலம் கஷ்டப்பட்டு தன்னை இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணி பொது செலவினங்கள்லாம் போட்டு கல்வியை கொடுத்து மாநிலத்தில் அமைதியை உருவாக்கி தொழில்துறைக்கான எல்லா வசதிகளையும் கொடுத்து வளர்த்த பிறகு அந்த மாநிலத்தையும் அந்த மாதிரியான எந்த சலுகைகளையும் இருந்தாலும் கூட அனுபவிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை நீங்கள் சமப்படுத்தும் போது இவங்களுக்கு, அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு தண்டனை, இழப்பீடுங்கிறது ஒரு டெம்பரரி. ரெண்டாவது இந்த கான்செப்ட் அப்படி பார்க்கக்கூடாதுங்கிறது தான் கருத்து. இது பண இழப்பீடு சம்மந்தப்பட்டது மட்டுமே கிடையாது. ஏற்கனவே முதல்வர்கள் அல்லது பல்வேறு மாநிலங்களினுடைய நிதி அமைச்சர்கள் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவாகத்தான் இந்த வரி விதிப்பு சம்பந்தமாக ஏற்கனவே இருந்தது. ஏற்கனவே ஒரு இண்டஸ்ட்ரியல் கவுன்சில் இருக்குது, அதுக்கு நிதி அமைச்சர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த வரிகளை பற்றி தீர்மானிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல ஜிஎஸ்டி கவுன்சில் வருது. அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் 1/3 சென்ட்ரல் கவர்மெண்ட்,
இது ஏற்கனவே கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. இது இந்த பிரச்சனை. இப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, மத்திய அரசு என்ன செய்யுது, முழுக்க மத்திய நடுவில் அதாவது வந்து மோடி அரசு ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல சொன்ன ஒரு வார்த்தைகளில் ஒன்று கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் சொன்னாங்க. ஆனால் பழைய காங்கிரஸ் அரசை போல இவங்களும் பேரில் ஃபெடரலிசம் சொல்லி எல்லாத்தையும் சென்ட்ரலிஸ்ட்டாக மாற்றுறாங்க. எப்படி வந்து காங்கிரஸ் அரசு வந்து கன்கரண்ட்டில் இருந்த கல்வியை, இது மாநில பட்டியலில் இருந்த கல்வியை கன்கரண்ட்டு கொண்டு போய் இப்போ கிட்டத்தட்ட மத்திய அரசுக்கே மாற்றுறதுக்கான எல்லா முயற்சி பண்ணுறாங்களோ, அதுபோல் நாளைக்கு வந்து மாநிலங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய உரிமைகள் எதுவுமே இருக்காது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அந்த பில் அந்த அந்த வருஷம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு வச்சு மட்டும் பார்க்க முடியாது. லாங் டேர்மில் என்னென்னு பார்க்கணும். இந்தியா முழுக்க தேவையானது ஒரு ஸ்டாண்டர்டு தான். ஒரே பில்லுன்னு அவசியம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் உருவாக்கணும். அல்லது வந்து ஒவ்வொரு மாநிலமும் வரி விதிக்கும் போது சில அடிப்படையான விஷயங்களை, இப்போ யூரோப்பியன் யூனியன் இருக்குது, உலகம் முழுக்க இருக்க இந்த டேக்ஸுங்கிறது இன்றைக்கி குளோபல் ஃபினாமினல். எல்லா நாட்டிலையும் எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து பார்க்குறோம். அதே சமயத்தில் அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கும் காரணம் இருக்குன்றனால தான் வச்சுருக்கிறோம். கட்டாயமாக நீங்கள் தமிழ்நாட்டையும் பீகாரையும் சமப்படுத்திட முடியாது. இதில் சில சமயங்களில் அது தமிழ்நாட்டுக்கு பாதகமாக இருக்கலாம், இன்னும் சில சமயங்களில் அது பீகாருக்கு பாதகமாக இருக்கலாம். எதுக்கு அதை செய்கிறீங்க? அது சீரான வரி விதிப்புங்கிற கொள்கையிலேருந்து மாறுபடுறது. ஸ்டாண்டர்ட் தரம் வேண்டும், தரநிலைப்படுத்த வேண்டும். சில விஷயங்களை எவ்வளோ வரி விதிக்கலாம், என்ன ஏதுன்னு ஒரு சீர் அப்படின்னு சொல்லும் போகும்போது நீங்கள் வந்து சில மாநிலங்களுக்கு பாதிப்பும் சில மாநிலங்களுக்கு இது வந்து அது பலனும் இருக்கலாம். பிறகு அது மாறலாம். இது வந்து மாநிலங்களுடைய காம்படிட்டிவ்னஸை வந்து கண்டிப்பாக வந்து குறைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு எப்படி வந்து ஒரு சிறு நிறுவனத்தையும் பெரு நிறுவனத்தையும் ஒன்றா ஆக்கிட முடியாதோ, ஒரு விஷயத்தில் ஒன்றா இருக்கும். உதாரணமாக இன்கம் டேக்ஸில் ஒன்றா இருக்கும், வேறு ஒன்றுத்தில் அது ஒன்றா இருக்க முடியாது. அதே போல் வந்து இந்த வித்தியாசங்களை வந்து நாம் வந்து சார், அவர் வந்து நீங்கள் சொன்னக்கூடிய அந்த சரக்கு சேவை வரியில் வந்து நீங்கள் பார்த்த கூறுங்கிறது ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கும். அது மட்டும் இல்லை, மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இழப்பீடு தராங்க. பல்வேறு விமர்சனங்களுடன் வந்த விஷயங்களை கூட நாங்கள் திருத்திட்டோன்னு பல்வேறு விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அவர் வந்து இந்த ஒட்டுமொத்தமாக ஒரே சீரான வரி விதிப்புங்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்துக்கும் எல்லா காலத்துலையும் அது பொருந்தாது, இதுதான் நடைமுறை அப்படிங்கிற விஷயத்தை அவர் விமர்சனமாக வைக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை சார். அப்படி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டேக்ஸ் பேயிங் பிளேஸ்ன்னு பார்த்தா மகாராஷ்டிரா இருக்குது, டெல்லி இருக்குது. டெல்லியில் நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, அங்கே ஒன்றும் மேனுஃபேக்சரிங் இல்லை, அவங்களுக்கு அந்த இன்கம் டேக்ஸ் அவங்களே தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பேச முடியுமா? அது எல்லாருக்கும் தானே பகிர்ந்து அளிக்கிறாங்க. இரண்டாவதாக இந்த ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸை பகிர்ந்து அளிக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அப்படி தமிழ்நாட்டில் போகக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. அந்த 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 மொத்த கிட்டியில் எல்லா இந்த இன்கம் டேக்ஸ் வந்து விழுறது, அதை எடுத்து எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்குறாங்க இல்லையா? அதனால் அது போல தான் இதுவும். அடுத்து இருங்க ஒரு நிமிஷம் மை டியர் ஃப்ரெண்ட். என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பல இடத்துலலாம் பண்ணியிருக்காங்க. எல்லா நாடுகள்லையுமே இதை முயற்சி செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. அதாவது எப்படி இருக்குமோ எப்படி ஆகாதோ அப்படின்னு எல்லாம் கவலைப்பட்டது. இந்தியா மாதிரி இத்தனை மாநிலங்கள் நாடாங்கிற பிரச்சனை இருக்கு. இந்த அளவுக்கு இத்தனை டிஃபரெண்ட் உள்ள கல்ச்சர் பக்கத்தாப்புல இருக்கிற சீனாவில் இருக்கு, பல நாடுகளில் இருக்கின்றன. அதனால எல்லா இடத்துலையும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து நாம் எதிர்பார்த்த விட அதிகமாக நல்ல பலனை தந்துன்னு பல நாடுகள் சொல்லியிருக்காங்க. ஆகவே இது ரெவல்யூஷனரி சேஞ்ச் இன் ஃபினான்ஷியல் சைட். அதனால நாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது அங்கே போகக்கூடாது, அங்கே இருக்கிறது இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னால், அப்போ நாளைக்கு அங்கே இருக்கிற வெங்காயம் இங்கே வரக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம், அங்கே இருக்கிற பொட்டாட்டோ இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற இது வந்து நீங்கள் டாக்ஸை ஒண்டி ஒரு ஆங்கிளை பார்த்தீங்கன்னா, மற்ற பொருட்கள் இங்கே என்ன பண்ணுவீங்க, இங்கே எங்கே இருக்க உருளைக்கிழங்கு அப்படின்னு நாம் ஆரம்பித்தோன்னு வச்சுங்க, அப்போ இது வந்து இது இன்னும் டிவிஷனாக தான் போகும். அதே சமயத்தில் இல்லை மிஸ்இன்டர்பிரேஷன். நான் என்ன சொல்ல வரேன்னா, வரியை வந்து மத்திய அரசாங்கம் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணணும், மாநில அரசாங்கம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு ஆரம்பத்துலேருந்து பிரித்து வச்சுருந்ததுக்கு ஒரு காரணம் இருந்தது. அதை மாற்றவே கூடாதுன்னு நான் சொல்லலை. எப்படி மாற்றணும், யாரெல்லாம் சேர்ந்து மாற்றணுங்கிறத நான் சொல்ல வரேன். ஜிஎஸ்டிங்கிற பேர் அதெல்லாம் முக்கியம், அல்லது வந்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் முக்கியம் கிடையாது. ஒரு மத்திய அரசு ஏற்கனவே மத்திய அரசு சில வரிகளை வந்து வாங்கலாம், மாநில அரசு சில வரிகளை வாங்கலாம் அப்படிங்கிறத மாற்றி வந்து வந்து நேராக உள்ள புகுந்து அதுலேயும் வந்து கை வைக்கக்கூடிய அபாயம் இருப்பதை தான் நான் சுட்டி காட்டுறேன். இல்லை அப்படி அது வந்து அதை நான் சொல்ல வரேன், கொஞ்சம் புரிஞ்சுக்க நான் என்ன சொல்ல வரேன்னு. பொருள்கள் வந்து போகக்கூடாதுன்றது எதிராக நான் பேசலை, இது ஒரு பிரிவினை கிடையாது. நான் பேசுகிறது வித்தியாசங்களை வந்து அனுமதிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். டேக்ஸ் ஃப்ரீ உலகத்தை பற்றி எல்லாமே கனவு காண்றாங்க, அது வேறு விஷயம். அப்படி பார்த்தா எந்த டேக்ஸும் இல்லாமலாம் இருக்கலாம், அப்படிலாம் என்ன ஒன்றா பேசலாம், அதெல்லாம் நம்ம பேசுகிற பிரச்சனை. நீங்கள் வந்து ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்கிறீங்க, அதுலேருந்து வேறு ஒரு சிஸ்டத்துக்கு போகிறீங்க, அதனால் பாதிக்கப்படுறவங்க ஒரு குரல் கொடுக்குறாங்க. அருண்ஜேட்லி என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு தவிர மீது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இது என்ன ஸ்டேட்மெண்ட் சார்? அதுல தான் நான் திரு மாஃபா சொல்ல வரேன். இல்ல ஒரு நிமிஷம், நீங்க வந்து அப்போஸ் பண்றது அர்த்தமே கிடையாது. திரு மாஃபா பாண்டியராஜன் அதிமுக காரங்க கிடையாது. தமிழ்நாடுங்கிறது நான் சொல்ற விஷயம் என்னன்னா,
அருண் ஜேட்லி இல்ல வந்து இல்ல இல்ல சொல்லக்கூடிய அருண் அந்த ஜேட்லிக்கு நான் ஏங்க, அதுதான் நான் பதில் அதான் சொல்றேன். சொல்ல இதுல வந்து நீங்க உற்பத்தி மாநிலமா இருக்கிற ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறாருன்னா இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இல்ல ஒரு இன்னைக்கு விஷயம். அந்த ஒரு விஷயம் இருங்க, ஸ்டாண்ட் நான் உண்டாங்கிறது பேசி எனக்கு கிடையாது. முடிச்சிடுறேன். இல்லங்க அதை வந்து நம்ம அது பேசக்கூடாதுன்னா இப்ப தமிழ்நாட்டினுடைய நிலை மாறிடுச்சு. எக்ஸாக்ட்லி சார், அதுதான் நான் மாறல சொன்னேன். சார், நீங்க இவர் சார் அப்படின்னு மாறல சார். சொல்லாதீங்க. விஷயம் என்னன்னா அரசாங்கத்தினுடைய கருத்து அதுதான். ஆனா வந்து இப்போ அரசுகள் எப்படி செயல்படுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை பணி வைக்க முடியும். அந்த பில் பணி வைக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல சார். நிச்சயமா நடக்கும், பில் சார், பாஸ் ஆகும், இல்ல, அதெல்லாம் எந்த சார், சந்தேகம் கிடையாது. ஒரு அரசியல் ஆனா அது அரசியலோட பின்னாடி இருக்கிற பார்க்கல. பிரச்சனையை நம்ம இல்ல பார்க்கணும். இல்ல அதாவது நான் நண்பர் நிறைய பேசினார் அதை பத்தி. நான் என்னுடைய ஒரே கருத்து என்னன்னா, மாஃபா பாண்டியராஜன் அவர் வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார். 2000 கோடி நமக்கு இதனால வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு. அப்ப என்ன இண்டிகேஷன் சார்? ஏடிஎம்கே will also support அல்லது they may just keep quiet. ஏடிஎம்கே ஆதரிச்சாலும் மாநில நலனுக்கு எதிரானதுங்கிறாரு. அப்படி அர்த்தம் இல்ல சார், அப்படி அர்த்தமே இல்ல, நான் கிடையாது. அப்படிதான் நான் அப்படி தெளிவாக அப்படி அப்படிதான் நான் மாநில சொல்றேன். அரசு முதல்வர்னு சொன்னாங்க. இப்ப வந்து அப்படி அர்த்தம் இல்ல. இது வந்து சிஎம் இந்த அதாவது வந்து என்னன்னா தான் டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுகின்றார். அப்படின்னா அவர் அந்த கட்சியில பேசுகின்றார்கள், அது குறிப்பாக ரொம்ப விஷயம் தெரிஞ்ச மாஃபா பாண்டியராஜன் போன்றவர்கள் பேசுகின்றார்னா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அதை வந்து சிஎம் அது அப்படிதான் நம்ம ஆரம்பத்தில் எதிர்த்த அதிமுக இப்போது ஆதரிக்க ஆமா, ஆரம்பித்து என்னுடைய கருத்து அப்படிதான் ஆகும் சார். 9,000 கோடி லாஸா 2,000 கோடி லாபமா அப்படிங்கிற விஷயம் அல்லங்கிறது தான் இது. பொருளாதாரம் தொடர்பாக, வரி விதிப்பு தொடர்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில இருந்த அதிகார பிரிவினை உடைந்து மத்திய அரசின் கையில் அனைத்து அதிகாரமும் இல்ல, போவதற்கான வாய்ப்பு தொடக்க பட்டியல- புள்ளியாக இருக்கிறது. மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு போய் இல்ல, பொது இல்ல, பட்டியலிருந்து இல்ல, நடுவு இது தொடக்க பட்டியலுக்கு புள்ளியாக போய் இருக்கிறது சொல்றீங்க. என்பதை நான் 100க்கு 100% மாநில- அடித்து மாநில சொல்ல சுயாட்சியோட தொடர்படுத்தி இதை நிச்சயமாக. பார்க்கறீங்க. கண்டிப்பா இல்ல, இல்ல, நம்ம அடுத்தது நம்ம அது அப்படி அர்த்தம் இல்ல சார். அது அப்படிதான் அர்த்தம் இங்க பொறுத்தவரையில். மோர் பவர்ஸ் ஆர் given to states. இல்ல, அது இல்ல, முக்கியமா இல்ல. புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ரெண்டு பேருமே விரிவா அது குறித்து பேசியிருக்கீங்க. நம்ம அடுத்த விஷயங்கள் போவோம். நம்ம ஒரு நீதிமன்றமே ஒரு தலையிடக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் நடைபெற்றிருக்கு. உத்தரப்பிரதேசத்துல வந்து இதுவரை இருந்த பாஜக, சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் கட்சி, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் முன்னாள் முதல்வர்கள் ஆனதற்கு பிறகும் அந்த அரசு கட்டிடத்தை தொடர்ந்து இன்னமும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு செய்தித்தாளில் போட்டிருக்கிறாங்க. இது நீதிமன்றம் வந்து அவகாசம் கொடுக்குற அளவுக்கு இது போயிருக்கு. நீங்க காலி பண்றீங்களாங்கிற அளவுக்கு போயிருக்கு. அவங்க அதுக்கப்புறம் காலி பண்றாங்க இல்லைங்கிறதெல்லாம் வேறு விஷயம். முதல்ல ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர்கள் அந்த அரசு பதவியிலிருந்து கிட்டத்தட்ட அவங்க போனதுக்கு பிறகு அப்படி பயன்படுத்தலாமா? ஏன்னா இது எந்த கட்சியும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் தான். மாயாவதி தங்கியிருக்காங்களேன்னு இவர் கேட்கல, அகிலேஷ் கேட்கல. ஏன்னா அவங்க அப்பா முலாயம் சிங்கும் அங்க அந்த மாதிரி பயன்படுத்தி இருந்திருக்காரு. இந்த மாதிரி பாஜக எல்லா கட்சியுமே முன்னாள் முதல்வர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இப்படி அரசு பங்களால தங்கி இருப்பதை, ஒரு நீதிமன்றம் இப்படி அவகாசம் கொடுக்கிற ஒரு நிலை போயிருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த கேவலம் இந்தியாவோட தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதாவது வந்து அரசியல் தலைவர்கள், ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி வந்து பொது சொத்தை, அரசாங்கத்தின் சொத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து, அதுவும் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இது நீண்டகால சிக்கலாக இருக்குது. இது வந்து புதுசு ஒன்றும் கிடையாது. டெல்லியில் கூட பல எம்பிக்கள் வந்து இந்த மாதிரியான வேலைகளில் வந்து ஈடுபடுறாங்க. இது என்னென்னா ஒரு துறை இருக்கிறது, அந்த துறை தான் வந்து இவங்களுக்கு இடத்த ஒதுக்குது. அது முடிஞ்ச பிறகு எப்படியாவது கொண்டு போய் அதை வந்து மாற்ற முடியும்னா மாற்ற முடியும். ஆனால் நீயும் ஒரு இடத்த வச்சுக்கோ, நானும் ஒரு இடத்த வச்சுக்கிறேன், நம்மளை யார் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த திமிர், அந்த ஆணவம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இது காரணமாக இருக்குது. இனி உச்சநீதிமன்றமும் இதை பேசலாம், நாளைக்கு வந்து விட்டுடுவாங்க. அப்புறம் கடைசியில் யாராவது ஒருத்தர் சொல்லுவார், இந்த நீதிபதியே இந்த இடத்த இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பவரில் இருக்கக்கூடியவங்க வந்து பொது சொத்தை வந்து இது மாதிரி தவறாக பயன்படுத்துவதுங்கிறது விதிவிலக்கு இல்லாமல், கட்சி வேறுபாடு இல்லாமல் இந்தியாவில் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. குறிப்பாக டெல்லியில், உத்தரப்பிரதேசத்தில் வந்து இது உச்சத்தில் இருக்குதுங்கிறத நான் பல செய்திகளில் பல முறை நான் பார்த்துருக்கிறேன். நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? பாஜக உட்பட எல்லாம் இருக்கிறாங்க. அதாவது அரசியல் கட்சி தலைவர், அரசு எந்திரத்தினுடைய நிர்வாகி, இந்த ரெண்டுக்குமே வேறுபாடு தெரியாத அளவுக்கு பல நேரங்களில் போகுது. அந்த கட்சியினுடைய தலைமை எடுக்கிற முடிவு அரசியலுடைய முடிவா, அரசு முடிவாங்கிற அளவுக்கு இந்தியா முழுவதுமே அப்படிதான் எல்லா கட்சியிலுமே இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து அரசியல் பார்வையாளர்கள் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இப்போ கூட அவங்க வந்து அந்த நிர்வாக பதவியிலிருந்து போனதுக்கு அப்புறமும் நான் அங்க இருப்பேன்னு பார்க்குற இந்த மனநிலை எப்படி பார்க்குறீங்க? பாஜக உட்பட இருக்கிறாங்க. எல்லாம் பாஜக வரட்டும், யாரா இருக்கட்டும் சார், அது வந்து தவறுன்னா தவறு தான். அது வந்து நீங்கள் நிறைய பல நாடு நாம் சொல்லும்பொழுது வெளிநாடை பாருங்கள், அவங்கள பாருங்கள், இவங்கள பாருங்கள், அங்கேயே பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூகே, அவர் தன்னோட பெரிய டப்பாலாம் தூக்கி அவரே வண்டியில் வச்சுட்டுருக்கார். அவர் ரிசைன் பண்ணியாச்சு. அடுத்த செகண்ட் அவர் ஒய்ஃப் எல்லோரும் சேர்ந்து அந்த பொட்டி கட்டிலாம் தூக்கி ஒரு வேனில் வச்சுன்னு எடுத்துன்னு போகிற ஒரு ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இது வரும் உங்களுக்கு இந்த பதவி, அதன் காரணமாக உங்களுக்கு ஃபெசிலிட்டி ஏதோ கொடுத்துருக்காங்கன்னா, அது இல்லைன்னா அங்கே விட்டு விலகி போகணும். இது வந்து கோர்ட்டு கம்பல் பண்ணி நீங்கள் போங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா, அதுக்கு என்னென்னா ஒரு அதிகாரத்தினுடைய
இன்னும் நாம் அந்த மையமாக இருக்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை யார் கேட்க முடியும் அப்படிங்கிறது. அப்போ சமயத்தில் யாராவது கேட்டு தான் ஆகணும். சுப்ரீம் கோர்ட் சொன்னது ரொம்ப சரியானது. எந்த கட்சியாக இருக்கட்டும், அது வந்து முலாயம் சிங் யாதவாக இருக்கட்டும், அல்லது மாயாவதியாக இருக்கட்டும், அல்லது பிஜேபி சேர்ந்த யாராக இருந்தாலும் இருக்கட்டும், அது ஒன்றும் தவறே கிடையாது. இதெல்லாம் அவங்க வேற யூ ஆர் கிவன் சம் பொசிஷன், அந்த அந்த பொசிஷனுக்காக ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்தாங்கன்னா அது வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது தான் அர்த்தம், ராதர் அப்யூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆகவே இதெல்லாம் வந்து எளிமையான வாழ்க்கை, ஒரு பொதுமக்களோடு அவங்க வந்து எதுவும் நம்மளை வந்து குறை சொல்லாத வகைநிலை இருக்கணும் அப்படிங்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதை வந்து அவங்க ஏன் இத்தனை நாள் செய்யலை, இனிமையாக பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கட்சி தலைமைகளும் கொஞ்சம் அறிவுறுத்தி இருக்கணும் இல்லைங்களா? நீதிமன்றம் வந்து இப்போ தலையில குற்ற மாதிரி ஒரு விஷயத்த, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சரா இருந்தவங்க, யாருமே சாதாரண யாரு கட்சி தலைவர், மாயாவதிக்கு யாரு கட்சி தலைவர், அதான் அது பார்க்கணும் இல்ல சார். அவங்க அவனை தான் அந்த அளவுக்கு திமிரு, இந்த மக்கள் சொத்தை நான் அனுபவிப்பேன், அவ்வளவுதான். என்ன பண்ண முடியும்? தேசிய கட்சி பாஜகவிற்கு சார் அது இல்ல, அவங்க சொல்லலாம். ஆனா நான் பொதுவா பாக்குறேன், இதுல வந்து அப்படி பிரிச்சு பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல சார். அது எல்லாரும் அனுபவிப்போம்பா, நீ 5 வருஷம் அனுபவி, நான் 5 அது வருஷம் ஒன்றும் ப்ரெஷர் இல்லை, நான் பாட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு. நடக்கும். இப்போ என்டி திவாரி எப்போ இருந்தார் சார்? வென்வாசி ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டர். அவர் போய் இன்னும் அதை வச்சுட்டு இருப்பேன், அந்த இடத்துல விட்டு நகர மாட்டேன்னு சொல்கிறதுங்கிறது, இது சாதாரண மனுஷனாக இருந்தால் முடியுமா? அது இந்த பவர் கரப்ட்ஸ், ஆப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் ஆப்சல்யூட்லி அப்படிம்பாங்க. அதுதான் இது நடந்துட்டுருக்கு. அது வந்து சுப்ரீம் கோர்ட் செஞ்சது ரொம்ப சரியானதுன்னு தான் நான் என்னுடைய கருத்து. குஜராத் முதலமைச்சர் வந்து ராஜினாமா செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அது நிர்பந்தமா இல்லை அவர்களுக்கு பதவி விலகணுங்கிற இது ஏற்பட்டிருக்கா, அவங்களுக்கே ஒரு தயக்கம் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவர்கள் காரணம் சொல்வது வந்து, கட்சி சொல்ற காரணம் 75 வயதை கடந்துட்டாங்க, இதற்கப்புறம் அந்த பெண்மணி வந்து தொடர வேணாம், ஏன்னா நாங்க அப்படி ஒரு பாலிசி வச்சிருக்கோம், 75 வயதுக்கு மேற்பட்டவர்களால நிர்வாக பொறுப்புங்கிற அடிப்பில் செயல்படுத்த முடியாதுன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவங்க வந்து காரணம் சொல்றாங்க. ஆனால் நமக்கு வரக்கூடிய செய்திகள் வந்து, குஜராத்தில் அவங்க பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அந்த படேல் சமூகத்தினுடைய இடஒதுக்கீடு போராட்டம் மிகப்பெரிய அளவில் வன்முறையாக வெடித்தது. அதை குஜராத் அரசு தான் தூண்டி விட்டதுங்கிற குற்றச்சாட்டை காங்கிரஸ் சொன்னாங்க. காங்கிரஸ் அரசு தான் தூண்டி விட்டதுங்கிற இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்தது. எப்படியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் குஜராத் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, உயிரிழப்பு, வாகனங்கள் சேதமடைந்தது. அதற்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து தெரியும், இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி உணாங்கிற ஒரு பகுதியில் வந்து பசுமாட்டை தோலை உரிச்சாங்க அப்படின்னு சொல்லி 4 தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் கடுமையாக தாக்கப்பட்டது, பெரிய லெவலில் பிரச்சனையாச்சு. இந்த மாதிரியான காரணங்களுக்கு தான் ஒரு மறைமுகமாக பொறுப்பேற்று அவங்க பதவி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிற காரணங்கள்லாம் சேர்ந்து தான். முதல் விஷயம் வந்து தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. தேர்தல் நேரத்தில் ஆனந்திபென் பட்டேலை வந்து ஒரு முகமாக அவங்க மறுபடியும் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டெல்லாம் முன்மொழிய முடியாது. என்னுடைய கருத்து, நீண்ட காலமாகவே அவங்க வந்து ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாகவும் வந்து ஒரு பணிந்து போகக்கூடிய ஒரு தலைமை வந்து உள்ளூரில் இருக்கணுன்றதுக்காக மோடி அமித்ஷா வந்து சேர்த்து வச்ச ஒரு அரசியல் தலைவராக தான் அவர் வந்து தெரிகிறார். இப்போ பட்டியல் சமூகத்தினுடைய போராட்டமாக இருக்கட்டும், இப்போ வந்து தலித் எழுச்சியாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களில் நிச்சயமாக வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது. அனைத்து இந்திய அளவிலும் மோடி அரசாங்கம் வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் பெருசாக சோபிக்கலை. அதனால் வந்து ஒரு டபுள் ஆன்டி இன்கம்பன்சி, லோக்கலாகவும் அனைத்து இந்திய அளவிலும் வந்து அவங்க அடுத்த தேர்தலில் தேசிய அளவில் மாநில அளவில் ரெண்டுமே பாஜக எதிராக செயல்படுமே வந்து ஆன்டி இன்கம்பன்சி இப்போ டபுளாக இருக்கும். ஸோ தேர்தலில் வந்து அதை அவங்க எதிர்கொள்ளணும். அதை கேஷன் ஆன் பண்ணக்கூடிய திறமை காங்கிரஸ் இருக்குதா இல்லையாங்கிறது வேறு விஷயம். பட் இவங்க எதிர்கொண்டாகணும். அப்போ வந்து வேற ஒருத்தரை கொண்டு வரணும். அப்புறம் இந்த அம்மாவே வந்து அதை வந்து எதிர்க்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த 2 நாளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும், அந்த முகநூல்லாம் தலித் மாநாடு அங்கே மிகப்பெரிய அளவில் நடைபெற்று மிகப்பெரிய அளவில் முழக்கங்களெல்லாம் வச்சிருக்காங்க. இனிமே பாருங்க அப்படிங்கிற மாதிரி தலித் மக்கள் பேசின மாதிரியான மிக முக்கியமான போராட்டம். அந்த போராட்டம் சமீபத்தில் நடந்த போராட்டங்கள் முக்கியமானது. நாங்கள் இனி செத்த மாட்டை எடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்கிறதுங்கிறது. அதான் நான் இது கூட எழுதினேன், குஜராத் மாடல்னு சொன்னாங்க. இந்த குஜராத் மாடல் எல்லாரும் எழுதியிருந்தேன். அதனால வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம். இதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வந்து அந்த அம்மாவுக்கு இருக்கான்னு தெரியல. அவங்களே சொல்லிட்டாங்க, 75 வயசாயிடுச்சு, நான் இப்போ என்னை விடுவித்துக் கொள்ளுங்கள், நானே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. அதை சொல்லி கேட்டாங்களா? என்னை பொறுத்தவரையில் அவங்க ஏற்கனவே ஒரு தன்னளவில் ஒரு அதிகார மையமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. கட்சி வந்து அவங்கள வச்சிருக்கு. மோடிக்கு பிறகு அவங்க இருக்கிறாங்க. இப்போ அடுத்த தேர்தலுக்குள்ளே வேறு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை போட்டால் தான் அந்த தேர்தலை வந்து எதிர்கொள்ள முடியும். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, ஒரு கட்சி, அது இந்திய தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், தனது மாநிலத்தில் முதல்வர்களை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் எவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். தேசிய கட்சிகளை. ஆமாம், அதாவது அவங்க நினச்சாங்கன்னா ஒருத்தர் அனுமதிப்பாங்க, இல்லைன்னா ஒருத்தர் தூக்கி போடுவாங்க, அவங்கள ஒரு எடுபிடி போல். அதாவது நான் என்ன சொல்கிறேன், அந்த மாநிலத்தை வழி நடத்த இப்போ 75 வயசு ஆனால் வேலை செய்ய முடியாது.
அப்போ 74வது வயசுக்கும் 75 வயசுக்கு இடையில பெரிய வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் மோடி மாதிரி இன்னொரு நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆளை நீங்கள் போட்டிருக்கலாம் இல்லை. ஸோ இவங்களுக்கு ஒரு பிளேயபனால ஒரு ஆள் வேணும். வேறு எந்த மாற்று சக்திகளும் வந்து கட்சிக்குள்ளே கூட வளர்ந்துடக்கூடாது. அப்போ வந்து தேர்தல் நேரத்தில் யாராவது கொண்டு வந்து வச்சு நம்ம செய்யணும். இப்படி ஒரு அணுகுமுறை, ஒரு கலோனியல் மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டோட விளைவு தான் அந்த அம்மாவை வந்து இவங்க வந்து போட்டிருக்காங்க. நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க? நான் வயது தான் உண்மையான காரணமா பதவி அது வந்து பிஜேபியை பொறுத்தவரை ரொம்ப தெளிவான ஒரு முடிவு சார். ஆமாம், அது ஒரே ஒரு விஷயம் குறுக்கிட பண்ணிக்குவோம். அத்வானி வந்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக போடப்பட்ட ஒரு விஷயம். சரி, அது அவருக்கு நண்பருக்கு அதுல ஒரு சாடிஸ்டிக் ப்ளஷர் இருக்குன்னா இருந்துட்டு போட்டா இல்ல, அவருக்கு அந்த சந்தோஷம் இருக்குன்னா அந்த வருத்தப்பட்ட அவர் வரல சார், நீங்க வரலன்னு அந்த சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படுத்துதுன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு மனிதர் சந்தோஷப்படுகிறார் அப்படின்னு என்ன ரைட்டோ ராங்கோ அதனால நாம அப்ரிஷியேட் பண்ணுவோம். எடுத்துக்காதீங்க. அந்த கட்சியில வந்து அப்ப சொல்லப்பட்ட காரணம் முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி, ஜஸ்வந்த் சிங் அத்வானி இருக்கிறாங்க. அது வேற சார். இன்னைக்கு நிறைய மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு 75 வயசுக்கு பிறகு அந்த பதவிகள் இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோஸ்ட் பவர்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷனில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது எடுத்ததா கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி எடுத்தது. அது இது 73 வயசு ஆகும்போது அவங்க 5 வருடத்தை நிரப்ப முடியாது. 70 நீங்க அன்னைக்கு உடனே 73 75ன்னு வச்சிருக்காங்க. நீங்க நான் உடனே கேட்குறேன், உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 58னா சார் நீங்கள் 58லேயே ஆயிடுவீங்க, அதனால நீங்க 56 வயசாயிட்டுல இப்போ ஆயிடுங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? ஆகுன்னு சொல்லல. புதிதா முதலமைச்சர் பதவியை கொடுக்கும் போதே அவங்களுக்கு தெரியும்ல நம்ம கட்சியில இப்படி ஒரு நாம்ஸ் இருக்குன்னு தெரியும்ல 75. அப்ப 2 வருடத்துக்கு அப்புறம் 2 வருஷம் சார் 2014 நான் திரு மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகும்பொழுது அவங்கள வந்து சீஃப் மினிஸ்டராக கொண்டு வைக்கிறாங்க. இது வந்து யார் கொண்டு வைக்கிறது கொண்டு கலோனியல் மைண்ட் செட்லாம் கிடையாது. இது என்ன தமிழ்நாடா, நான் தான் முதல்வர் நிரந்தர முதல்வர் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் சொல்றாங்க, எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஏன் கிடையாது. இட் இஸ் அ சிஸ்டம். அது பார்ட்டியில் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் நான் முடிவு எடுத்துக்கணும். அது வந்து தட் இஸ் அ டெமோக்ராட்டிக் சிஸ்டம். வி ஹாவ் டு அப்ரிஷியேட் தட். அது ஒரு விஷயம். இரண்டாவதாக அவங்க வந்து இன்னைக்கு முடிவு எடுத்ததாக தெரியல. அவங்களுடைய முகநூர்லையும் ட்விட்டர்லையும் போட்டது பார்த்தீங்கன்னா 2 வருடம் தான் ஆயிருக்கு. அவங்க பிரதமர் ஆன உடனே தப்பு இல்லை, இவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகணும்னு தான் முதலமைச்சர் ஆனாங்க மோடி. தான் சொல்றேன் சார், நான் இல்லைன்னு அதெல்லாம் ஆரம்பத்தே நான் 2014 ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன். அவங்க இன்னைக்கு அவங்களோட ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி இத்தகைய முடிவு நான் எடுத்துட்டேன். நான் வந்து அரசை எங்களுடைய கட்சி தலைமையை கேட்டுக்கொண்டு என்னை கொஞ்சம் ரிலீவ் பண்ணுங்க, நல்ல ஒரு எஃபெக்டிவ் பர்சன் வரட்டும். ஏன்னா ஒரு யங் எனர்ஜெட்டிக் பர்சன் டு லீட். அந்த உள்ளூர் சூழல் காரணம் இல்லை, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கு எதிரான மனநிலை போராட்டங்கள். நண்பர் வந்து 2 விஷயத்தை சொன்னார். இது அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர், ஒரு பதிப்பாளரும் கூட. அவருக்கு பல இடங்களில் போய் கொண்டிருக்கின்றார். அவருக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு யார் பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர். இன்னைக்கு யார் நீங்கள் இன்னைக்கு வந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி என்னன்னா, 73% இந்தியர்கள் திரு மோடி அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அதனால இன்னும் அதுக்கு கெட்ட பேர் வரா மாதிரி குஜராத்தில் இப்ப இந்த 2 நாளைக்கு முன்னாடி அதை பத்தி தான் குறிப்பிட்டேன். அதனால இல்ல அது இப்படி ஒரு தலித் ஒரு நிமிஷம் அந்த தலித்துக்கு அப்புறம் வரேன் சார். இல்ல அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல மோடிக்கு எதிர்ப்பலை இருக்குங்கிறது அப்படியெல்லாம் கிடையாது. மாறாக பல இடங்கள்ல இன்னைக்கு அஸ்ஸாமில் காலையே ஊன்ற முடியாத இடத்துல போய் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். அதுலேயும் என்ன ஒரு நிறைய ஏராளமான மைனாரிட்டி கம்யூனிட்டி இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றோம் என்றால் மக்களுடைய மதிப்பீடு நம்மளை பற்றி அதிகமாக தான் உயர்ந்திருக்கின்றது அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. ஒரு விஷயம். இரண்டாவதாக இப்போ இந்த தலித் சமாச்சாரம் அது வந்து ரொம்ப வருந்தத்தக்கது. அது நம்ம மாற்று கருத்தே இருக்க முடியாது. இதை பற்றி ராஜ்நாத் சிங் வருத்தப்பட்டிருக்கிறார், அருண் ஜேட்லி சொல்லியிருக்கின்றார், நம்முடைய பிரைம் மினிஸ்டரும் இதை பற்றி கண்டனம் தெரிவித்து பாஜக தலைவர்கள் பொறுப்பேற்று. நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்படிதான் குற்றச்சாட்டு வருது. குஜராத்தில் உள்ள பாஜக அரசு தான் இது காரணம். மைடிய ஜீவா, நீங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல என்ன பண்ணினாங்க, இந்த அம்மா அங்க யாருக்கு அந்த அநீதி அழைக்கப்பட்டதோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அப்புறம் அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவதாக அங்கிருந்த இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் யாரெல்லாம் அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்கள வந்து இடைநீக்கம், தட் இஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க.
இதுக்கு தகுந்த நடவடிக்கை என்னென்ன எடுக்கணுமோ அவ்வளோத்தையும் எடுத்தாச்சு. ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையில் இது யார் பண்ணினாங்கன்னா, யாரோ ஒரு அந்த வந்த பத்திரிகை செய்திகள்னா சிவசேனாவை சேர்ந்த சில ஆட்கள் இதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆகவே இது திடீர்னு ஒரு ஸ்பர்ராத மொமெண்ட் நடந்த சமாச்சாரம். அது மிக மிக தவறானது, கண்டிக்கத்தக்கது. அதில் 1 2 யாருக்குமே அதில் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதை பற்றி யார் எதிர்க்காங்கன்னா, எங்களுடைய ஹையஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஹிம்செல்ஃப் ஹேஸ் செட் இது நியாயமற்றது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கின்றார். அடுத்த அதில் கண்டனம் தெரிவித்துருக்கார். அடுத்தது இந்த என்னென்னலாம் ஆக்ஷன் எடுக்கணுமோ, யார் யார் மேலே எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணணுமோ அவங்க பேரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அது எஸ்சி சட்டம் இருக்கு, அவங்களுக்கு இப்போ ப்ரொடெக்ஷன் இருக்குது, அவங்கள சரியாக நடத்தவில்லை என்பதற்காக அந்த சட்டத்தையும் பிரயோகம் பண்ணியாச்சு. ஆகவே இவ்வளவு தான். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு மாயாவதி போன்றவர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி நடந்ததுன்னா இதை விட அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்? அந்த ஆக்ஷன் இதை விட அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க ஆட்சியில் இப்படி நடக்காதுன்னு சொல்லுவாங்க. இல்ல அவங்க ஆட்சியிலையும் அப்படிதான் சார் நடந்துட்டு இருந்தது, அங்கேயும் இங்கேயும் நடக்கத்தான் செய்யும். ஆனால் ஆட்சியில் நடப்பது வேலை, ஆட்சியில் தொடர்புடையவர்களே செய்யறாங்க. அது ஆட்சிக்கு நான் சொன்னேன், ஆட்சிக்கு சம்பந்தமே கிடையாது. யாரோ ஒரு 4-5 பேர் சேர்ந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கும்பொழுது அதுக்கும் ஆட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க பிஜேபியை சேர்ந்தவர்களும் கிடையாது. அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே பிடிச்சி போட்டாச்சு. அதுவும் இந்த எஸ்சி அவங்கள கொடுமைப்படுத்தினார்கள். அந்த சட்டங்கிறது எவ்வளோ கடுமையானதுங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த சட்டத்தையும் நம்ம பிரயோகம் பண்ணியாச்சு. அதை பார்த்து கொண்டு வாழா இருந்ததாக சொல்லப்படும் அந்த இன்ஸ்பெக்டர், 2 சப் இன்ஸ்பெக்டர், அப்புறம் அந்த கான்ஸ்டபிள், இவங்களெல்லாம் சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை விட யாராலையும் எந்த சீஃப் மினிஸ்டராலையும் செய்ய முடியும். இதுதான் கரெக்டான இது. அதுக்கும் பாரதிய ஜனதா சித்தாந்த அரசியலுக்கும் தொடர்பே இல்லைங்க. ஒன்றுமே கிடையாது சார். அது இன்னைக்கு என்னன்னா, ஏதாவது குடும்பம்னா உடனே பாரதிய ஜனதா கட்சி, பாரதியனா ஒரு அதை பற்றி பேசுவது என்பது இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கும்பல்கள் அவங்கெல்லாம் இதை கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள். இதை நான் சொல்றேன் கேளுங்க. கும்பல்ங்கிற வார்த்தை அது நான் உங்களை நான் சொல்லல, எந்த கும்பல் நான் சொல்றேன், நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். இதெல்லாம் எந்த கும்பல்கள் சொல்லுங்க நீங்க. நான் தான் சொல்றேங்கிறேன், என் திருப்பி அதே கேட்குறீங்க. முக்கியமாக ஆன்டி பிஜேபி அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக எதிர்ப்பது என்பது கம்யூனிஸ்ட். ஏன்னா அவங்களால பொறுத்துக்கவே முடியல, அவங்கள ஒரு கம்ப்ளீட்லி மார்ஜினலைஸ்ட். அடுத்தது கிட்டத்தட்ட முக்தி கிடைச்ச காங்கிரஸ். So it is a deadly combination of communists and Congress. இந்த சம்பவங்கள் நடக்கிறதுனால தானே அவங்க அப்படி செய்யவே முடியும் சார். அது இந்த சம்பவம் நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப சமீபத்தில் நடந்த நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துங்க. தமிழ்நாட்டில் எத்தனை கொடுமைகள், எல்லாவற்றுக்கும் அரசு குறை சொல்ல முடியாது. எஸ்டிக்கு எவ்வளவு குறைபாடுகள், அவங்களுக்கு கொடுமைகள்லாம் நடத்தப்பட்டன. அதுக்கெல்லாம் யாராவது குரல் கொடுத்தாங்களா? சரியா பண்றாங்களா? அதாவது ரொம்ப சுருக்கமாவே சொல்லிடுறேன். அவர் சொல்லக்கூடிய கும்பல்களில் நான் ஒருத்தன். அதாவது பாஜக, ஆர்எஸ்எஸ் இந்த பரிவாரத்தினுடைய இந்த பசு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது அடிப்படையில் பசு பாதுகாக்கப்படணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதை வச்சு பண்ணக்கூடிய அரசினுடைய தொடர்ச்சியாக தான் அது நடக்குது. இந்தியா முழுக்க தாத்ரி தொடங்கி எல்லா இடங்களிலும் இது மிகப்பெரிய பிரச்சனையாக, ஹரியானா, பீகார்லலாம் மிகப்பெரிய பிரச்சாரமாக இதை நான் இப்போ சமீபத்தில் 10 நாளைக்கு முன்னாடி நான் ஹரியானாவில் பயணத்தில் இருக்கும்போது எவ்வளவோ சுவர் எழுத்துக்கள் நான் பார்த்தேன். பசு பாதுகாப்பு சம்மந்தமாக கௌரக்ஷப் கமிட்டி அது இதுன்னு போட்டு அது மிக முக்கியமான ஒரு பிரச்சாரமாக பண்ணுறாங்க. ஒரு 4 பேர் பிடிச்சி நீ உள்ளே போட்டுட்டு அவங்க யாரோ கிடையாது. ஏதோ ஒரு தானாக ஒரு குஜராத்தி இளைஞன் போயிட்டு அதை செஞ்சிடல. இது உங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா. இது தொடர்ந்து நடக்குது. எங்களுக்கு யாரு அவங்க எங்க ஆளா, எங்க கட்சியா? நான் கேளுங்க, அவங்க உங்க கட்சியோட உறுப்பினரா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் பேசி முடிக்கிறேன். நீங்க பேசும்போது நான் கொஞ்சம் இருக்கேன். ஆக இது உங்களுடைய ஐடியாலஜிக்கல் அஜெண்டா, உங்களுடைய அரசியலாக இருக்கு. இந்த அரசியலை வச்சுதான் மிகப்பெரிய அளவுக்கு இன்னொரு கேள்வி, எங்கேயோ ஒருவன் மனைவி மீது பெட்ரோல் ஊத்துறதுக்கோ சாதி உணர்வோடு இருப்பதற்கும் நேரடியா ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஒரு குறிப்பிட்ட கருத்தை மிகப்பெரிய ஐடியாலஜியா கொண்டு போகும்போது உங்களுடைய ஆட்சியின் கீழ், உங்களுடைய பாதுகாப்பின் கீழ் நான் உங்க கட்சியின் உறுப்பினராக இல்லாமையே அந்த சில விஷயம் செய்ய முடியும். அதாவது ஒருத்தன் குற்றம் செய்வதுங்கிறது வேற விஷயம். ஒருத்தனை கொலை பண்றான், இல்லை ரேப் பண்றான், கொள்ளடிக்கிறான்னா அதுக்கும் அரசியல் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது பசுவதை தொடர்பான ஒரு விஷயம் செய்யப்படுகிறது. அது சிவசேனாவா இருக்கலாம்,
சிவசேனாவா இருந்தா மட்டும் அது உங்க பரிவாரத்துக்கு வெளியே ஒண்ணு கிடையாது, உங்க பரிவாரம் தான் அதுவும். அது வந்து கிடையாது. காங்கிரஸ் அப்படிலாம் சரி, நீங்களா வந்து இல்ல நானும் இல்ல, எல்லாத்தையும் நாம சொல்லிட்டே இருந்தா பார்த்துட்டோம் என்ன சார், சார் கற்பனை அர்த்தம்? இல்ல சார், என்னோட கருத்தை நான் இல்ல, சொல்றேன் நீங்க சொல்லுங்க. சார். இந்த கும்பல் கருத்தை கொஞ்சம் கேளுங்க. ஆக என்னன்னா, இது வந்து நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை வந்து எப்படி நீங்க பார்க்குறீங்க, எப்படி வந்து நீங்க எதிர்கொள்றீங்க அப்படின்னா, இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் கிடையாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருந்தா அவ்வளோ தலித் மக்கள் ஒன்றும் சேர்ந்துருக்க மாட்டாங்க. எங்கேயோ 4 தலித் அடிக்கிறாங்க, அந்த தப்பு பண்ணியிருப்பான், உயிரோடு இருக்க மாட்டேன், ஏன் கொன்னா அப்படின்னு போயிருக்கும். இது ஒட்டுமொத்த தலித்துகளும் வந்து நடுவில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது பொலிட்டிக்கலாக நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆக வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பசுவை மையப்படுத்திய அரசியலிருந்து பிரித்து இதை வந்து நாம் வந்து பார்க்க முடியும். அதான் என்னுடைய கருத்து. உங்கள் கட்சி செய்யவில்லை, உங்களுடைய கருத்தியல் இந்த செயலை தூண்டுபவர்களுக்கு இல்லை, கட்சி செய்யவில்லைன்னு விடுதலையெல்லாம் கொடுக்கல. அவர் சொல்றாரு, என்னால நிரூபிக்க முடியாது, அதனால அது வந்து நிரூபிக்கிறது. அது அவருக்கு ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாரு. எப்படியாவது பிஜேபியை சொல்லிடணும், ஆனா நிரூபிக்க முடியாது. நான் இன்னொன்னு சொல்றேன், அந்த கும்பல்கள் அப்படிங்கிறதுல நிறைய இன்னைக்கு பிஜேபி சித்தாந்தத்துக்கு எதிரான எழுதக்கூடியவர்கள், அதாவது சோகால்டு ஜேர்னலிஸ்ட், எழுத்தாளர்கள், இவங்கெல்லாம் அவங்களும் அந்த அடக்கம். நான் கம்யூனிஸ்டை பற்றி சொன்னேன், காங்கிரஸ் இதை பற்றி சொன்னேன். அதே போல சார், நான் அதையும் தான் சேர்த்து சொல்றேன் சார். நான் உங்களுக்கு நான் பிரிச்சே சொல்ல, நீங்களும் அந்த அந்த கும்பல்லே இருக்கீங்க சொல்றேன். ஆகவே அதை வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறது. பசு பாதுகாப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டா இன்னும் வேணும். அவங்க ஒரு கருத்துள்ள கூட்டம், நீங்க ஒரு கருத்துள்ள கூட்டம்னு சொல்லலாம். கும்பல்ங்கிறது சரி கூட்டம் அவர் அதை பெருமையா ஏத்துக்கிட்டாரு, இருந்தாலும் வேணாம்னு பாக்குறாங்க. பெருமையா ஏத்துக்கல, பெருமையா இல்ல. நான் அவங்களை எதிர்க்கிற கும்பல்ங்கிறத நீங்க இதா சொன்னீங்க, இருந்தாலும் அதைக்கு வேணாம். கும்பல்ங்கிறது நான் ஒன்றும் தவறான ஒரு இதுவே இல்லையா. நம்ம கும்பல் பார்த்தோமே சார் அப்படின்னா அது என்ன ஒரு தவறான செய்தியா நான் சொல்றேன். ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்டாவே நான் யூஸ் பண்ணவே இல்லையா. ஆகவே இப்ப முக்கியமான கிரக்ஸ் ஆஃப் தி இஷ்யூ என்னன்னா, இதை வச்சுட்டு அரசியல் பண்றதுக்கு, அதாவது பிஜேபிக்கு என்ன அளவுக்கு கெட்ட பேர் உண்டாங்க, எங்கெங்கெல்லாம் நடக்கின்றதோ, இப்போ தாத்ரினாங்க, அங்க வந்து கடைசியில பசுமாடுல ஒண்ணு கண்டிப்பா அந்த. ஆகவே அந்த பசுமாடு அங்க இருந்தது, அங்க பசுமாடு கண்டிப்பா உங்க தரப்பு வாதமும் அவங்க தரப்பு வாதமும் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கு. இல்ல அது இத பத்தி இதுக்கு முடியப்பட போறது இல்ல. அது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அங்க வந்து பசுமாட்டு மாம்சம் தான் இருந்துன்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கின்றது. இப்ப அது கண்டிப்பா அந்த முதல் பார்வை நிகழ்ச்சியில நம்ம வந்து பல்வேறு விஷயங்கள் பேசிட்டோம். நம்ம நீதிமன்ற பிரச்சனை, அப்புறம் அதை தொடர்ந்து வழக்கு தமிழ், இப்போ பசு இறைச்சி, பசு பாதுகாப்பு, குஜராத்தில் யார் இருக்கா, மாநில முதல்வர்கள், முன்னாள் முதல்வர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு முதற்கொண்டு பல்வேறு விஷயங்களை நீங்கள் 2 பேருமே ரொம்ப விரிவாகவே ஆழமாகவே திறனாய்வு செஞ்சீங்க. அதற்காக முதல் பார்வை நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாம்.